மியான்மரில் மட்டும் 10,000 பேர் அதிகமாக இறந்துருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்தியா உடனடியாக தன்னுடைய துருப்புகள் அமைச்சிருக்கு. இதே மியான்மருக்கு சைனாவோட எல்லை இருக்குது, ஆனால் சைனாவுடைய துருப்புக்கள் உள்ளே வரல. சைனாவுடைய இந்த ரோபோ டெக்னாலஜி, இவங்களுடைய அந்த சொல்லக்கூடிய சேட்டலைட்டு எந்த தொழில்நுட்பமும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் யாருமே உள்ளே வரல. பேருக்கு ஒரு விமானத்தில் மட்டும் சில உதவி பொருட்களை, அதுவும் காலாவதியான பொருட்கள் தான் இவங்க ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. அவங்க மேலே கிரிட்டிசிசம் இருக்குது, அதை இங்கே அனுப்புறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரே நிகழ்வு, ஒரு இயற்கை பேரிடர், 2 விதமான நாடுகள் 2 விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது இதில் நல்லதை செய்யக்கூடிய இந்தியாவுடைய அந்த ஆப்ரேஷனை இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்க, எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது தயவுசெய்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த சைனாவை கட்டின இந்த பில்டிங், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், ஒரு 3 வருஷம் கட்டி முடித்த பில்டிங் பொத்துன்னு கீழே விழும்போது இந்த சீன தரம் என்ன அப்படின்றது சீன மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தாய்லாந்து மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. தாய்லாண்டோட துணை பிரதமர் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. தாய்லாண்டோட காவல்துறை 4 சீனர்கள் டாக்குமெண்ட் திருடிட்டு ஓடும்போது இந்த பில்டிங் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோத்தையும் பார்த்த பிறகு இன்னமும் வந்து சைனாக்கு ஆதரவா அவங்க பெரிய இதுவா அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான இதுன்னு நம்ம பார்த்துக்கலாம்.